இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பேரில் 120 எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் அவரை இம்பீச் பண்ணணும், பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, அது இருக்கட்டும். அந்த இம்பீச்மெண்ட்டுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, இம்பீச்மெண்ட் கொடுத்ததுக்கு அவருடைய திருப்பரங்குன்ற தீர்ப்பு தான் அதற்கான அடிப்படை காரணம். அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவோம். இப்போ நம்ம இப்போ வைக்கிற கோரிக்கை என்னென்னா, யார்கிட்டன்னா, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிட்ட தான் இந்த கோரிக்கை. என்ன சொல்கிறோம்? இம்பீச்மெண்ட் மோஷன் இங்கே இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு முன்னால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது பெரிய அளவில் அவருடைய தீர்ப்பை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வழக்குகளை நான் வேற ஒன்றும் சொல்ல, இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்றம் வழக்கு, அதை ஒட்டி இன்னும் சில வழக்குகளும் இருக்கு. அதாவது மசூதி, மாதா கோயில் அப்படின்ற பிரச்சனைகள் வந்தாலே, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற பிரச்சனையுடன் இந்துக்களுடைய பிரச்சனை சேர்ந்து வந்தாலே அந்த வழக்குகளை குறைஞ்சபட்சம் இப்போ விசாரிக்காமல் இருக்கட்டும், இம்பீச்மெண்ட் முடிகிற வரையில். திருப்பரங்குன்ற வழக்கு அது என்னுடைய நேரடியான முதல் கோரிக்கை தலைமை நீதிபதிக்கு. இதை அப்படி கண்டி, இதை என் கோரிக்கை மட்டும் இல்லாமல் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளையும், அதிமுக தவறு நான் நினைக்கிறேன், எல்லாரும் கையெழுத்து போட்டு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள் கூட தலைமை நீதிபதிக்கு இதற்கு நிச்சயமாக இந்த கோரிக்கை வைக்கணும் அப்படின்றத அவர்களுக்கும் நான் இதன் மூலமாக நான் சொல்கிறேன். அப்போ அப்படி இல்லைன்னா, அப்படியும் மீறி இல்லைன்னா, இதற்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நீதித்துறையில், அதாவது அனைவருக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணுன்றதுக்காக, ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதை எடுத்து அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்வது கூட சரியானதே என்று நான் கருதுகிறேன். 1. 2, இம்பீச்மெண்ட் மோஷனே இல்லைங்க. 2 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீதிபதி கிருபாகரன் அவர்கள் எந்த அதிகாரியும் கூப்பிட்டு கண்டெம்ட்லாம் கூப்பிட்டு மிரட்டினதே கிடையாது. அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவார்னா, அதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் கேட்பார். இது ரொம்ப முக்கியமாக இருக்கப்பா, ஒரு விபத்துன்றாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து டெய்லி எதனா ஒரு ரிப்போர்ட் கேட்குற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்க. அதனால் ஏதோ அதான் அடிப்படையாக வச்சு அவருக்கு 2 ஆண்டு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ்லேயே உட்கார வச்சுருந்தாங்க. 2 ஆண்டு. இதை அவரே என்கிட்ட புலம்பியிருக்கார் ஜட்ஜாக இருக்கிறப்போ, என்னப்பா என்ன இந்த மாதிரி போட்டு காய் அடிக்கிறாங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் இந்த மாதிரி எல்லாம் நிச்சயமாக பண்ணல, எல்லாருக்கும் தெரியும். அதிகபட்சமாக அறிக்கை தான் கேட்பார். அதற்கு அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவுல் அவர்கள் அவருக்கு மோட்டார் ஆக்சிடென்ட் அதில் ஒன்றும் கிடையாதுல்ல, இவரோட மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் வச்சு என்ன பண்ணும், எந்த வேணா தீர்ப்பு கொடுக்கட்டும். மகிழ்ச்சி. அரசே வரமாட்டாங்க, முஸ்லீம் வரமாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் வரமாட்டாங்க, மசூதி வராது, மாதா கோயில் வராது, இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது. இவருக்கு இந்த இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனைனால லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இங்கே மத நல்லிணக்கம் என்பதே அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அதுக்காக தான் சொல்றது. 1 அது. 2வது, பிரேமானந்தா வழக்கில் என்னுடைய நினைவா போது லிபரான் தலைமை நீதிபதி கிட்ட பானுமதி அம்மா அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கும் பேரில் அப்பீல் வருது. அப்பீல் பெஞ்சின் பேரில் அது இந்த அளவு கூட இல்லை, சந்தேகத்தின் பேரில் நீங்கள் இந்த பெஞ்சில் நியாயம் கிடைக்காது என்று வழக்குரைஞர் வைகை சுதாராமலிங்கெல்லாம் மனு கொடுத்து, ஐ திங்க் இதில் என்ஜிஆர் பிரசாத் இவங்கெல்லாம் மனு கொடுத்து அந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டது. நான் அதை விட இது சீரியஸானது நான் கருதுறேன். என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமாக பிரேமானந்தா வழக்கையும் நீதிபதி கிருபாகரன் சம்பந்தமான பிரச்சனையை விட
ஏன்னா நிச்சயமாக இந்த மாதிரி அவர் யாரையும் கண்டெம்ட்லாம் போட்டு வேணே உடனே வந்து நிற்கிறேன்னா சொன்னது கிடையாது. எனவே இப்போ இங்கே முன்னாடி சொல்கிறது வந்து இதுதான். ரெண்டாவது, நான் வந்து ஏற்கனவே பேசிட்டேன், நிறைய பேசியாச்சு கிட்டத்தட்ட அந்த வழக்கு சம்மந்தமாக. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதில் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் நீதிபதி சாமிநாதன். அதில் நமக்கு ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நான் கூட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர். வாஞ்சிநாதனும் இப்போ ஒரு காலத்தில் ஆனால் கம்யூனிஸ்டுகள் அடிப்படையான சித்தாந்தத்தை, பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டவங்க. திமுக இருக்கலாம். என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நீதிபதி ரத்தனவேல் பாண்டியன் மாவட்ட செயலாளராக இருந்தவர் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு இல்லை, வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்றது தான். இப்போது இந்த வழக்குகளில் நான் இப்போ கண்டெம்ட் வழக்கு இருக்குங்க. இந்த வழக்கு போடுறாரு 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றணும். 3ஆம் தேதி ஏற்றலை. என்ன பண்ணோம்? கண்டெம்ட் வந்து விசாரிக்கலாம். என்ன பண்ணோம்? கண்டெம்ட்டுக்கு 1 மாதம் கழிச்சு கண்டெம்ட் வழக்கு போடணும். இவர் என்ன பண்ணுறாரு? 4ஆம் தேதியே கண்டெம்ட் வழக்கு போடுறாரு. முதல்ல 3ஆம் தேதியே கண்டெம்ட் வழக்கு போடுறாரு. 3ஆம் தேதி வழக்க போட்டு அவர் என்ன சொல்கிறாரு? அவர் போட்ட உத்தரவை நான் மீண்டும் சொல்கிறேன். 3ஆம் தேதி அவர் முதல்ல என்ன போடுறாரு? கோயில் நிர்வாகம், முருகன் கோயில் நிர்வாகம் போய் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் அது வந்து சர்வே தூண் சொல்கிறாங்க. அதை பற்றி இவர் வாஞ்சிநாதன் பேசுவார். இந்த தீபத்தை ஏற்றணுன்றாங்க. ஆனால் இதில் கோயில் நிர்வாகம், அதை நான் அழுத்தி சொல்கிறேன், கோயில் நிர்வாகம் அதை மறுத்துவிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் நிர்வாகத்தோட தரப்பு என்னென்னா, நாங்கள் தான் இதை முடிவு பண்ணுவோம், வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது. எங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பதை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள். எங்கே ஏற்ற வேண்டும் என்பதை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோயில் முடிவு பண்ணும். மருதமலையில் ஏற்றுகிறார்கள், மருதமலையில் இருக்கக்கூடிய கோயில் முடிவு பண்ணும். திருத்தணியில் ஏற்றுகிறார். அதாவது எந்த கோயிலும் அந்த கோயில் தான் எங்கே ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணும். இவங்க சொல்லிட்டாங்க, இதை நாங்கள் 100 ஆண்டுகளாக எங்களுக்கு நினைவறிந்து நாங்கள் மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்றுகிறோம், அதை தாண்டி வேறு இடத்துல ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து இல்லை, இந்த இடத்துல போய் ஏற்றுன்றார். அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ என்ன பண்ணுறாரு? அவங்க ஏற்றலைன்னா ஒன்று 3ஆம் தேதியே அதுக்கு அப்படி ஏற்றலைன்னா அவர் கண்டெம்ட் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டிக்கிறது வேறு. 3ஆம் தேதியே இன்னொரு ஆர்டர் போடுறார் கண்டெம்ட்டில். என்ன? கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டாம். என் கருத்து, கோயில் நிர்வாகம் தவிர வேறு யாரும் ஏற்றுறதுக்கு உரிமை கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கு கூட கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு 2021 ஒரு முக்கியமான தீர்ப்பில், ரமணா அவர்கள் வழங்கிய 3 நீதிபதிகள் தீர்ப்பில், திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தமான வழக்கில் எங்கிட்ட இருக்கு ஒரே பக்கம். அங்கே இதே மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிறது. அவங்க சொல்கிறாங்க, இந்த முடிவுகளை தேவஸ்தானம் எடுக்க வேண்டும், நீதிமன்றம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. எனவே இதிலையும் அவங்க தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் HRNC ஆக்ட் செக்ஷன் 28லையும் இந்த முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் கோயிலுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது. அங்கே இருக்கிறதா யூசேஜ் அது அவங்க தான்ன்றது இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? 3ஆம் தேதி அது வழக்கு போட்ட ராம் ரவிக்குமாரே போய் ஏற்றுன்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் விரும்புகிற 10 பேரை கூப்பிட்டு போன்றாரு. அப்புறம் அது விட்டுருங்க. இப்போ நம்ம முக்கியமாக அதில் என்ன கேட்குறேன்னா, இந்த வழக்குகள் இருக்க, இந்த வழக்குகளை விசாரித்த முறையே, ஏன்னா வழக்குரைஞர்கள் தான் சொல்லி, இப்போ நீங்கள் ஒரு வழக்கு போடணும், என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, முதல்ல யார் கோரிக்கை வைக்கணும்? கவர்மெண்ட்டுக்கு, எந்த அத்தாரிட்டிக்கு, எந்த நீங்கள் சொல்கிறீங்களோ கலெக்டருக்கு, இல்லை எஸ்பிக்கு, இல்லை கோயில் நிர்வாகத்துக்கு, HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு, எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கணும். எப்படி அனுப்புவீங்க? பதிவு தபால் அனுப்புவீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அனுப்புவீங்க. அனுப்புன அந்த அக்னாலஜ்மெண்ட்டோட கோர்ட்டில் போய், ஐயா நான் அனுப்பிச்சேன், 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, இல்லை 1 மாதம் ஆச்சு, அவங்க பதிலே சொல்லலை, இல்லை பதில் சொல்லியிருக்காங்க, அந்த பதிலை ரத்து பண்ணுங்கன்னு பண்ணோம். இந்த வழக்கு இருக்கு பாருங்க, இந்த திருப்பரங்குன்ற வழக்கில் அதில் இருக்கக்கூடிய குறிப்பாக அது ராம் ரவிக்குமார் விட அக்டோபரில் கொடுத்துருக்காரு. மீதி பேர் அத்தனை பேருமே, ஒருத்தர் 17ஆம் தேதி கொடுத்துருக்காரு. மொத்தம் 4 வழக்கு. 17ஆம் தேதி கொடுத்து 17ஆம் தேதி வழக்கு போடுறாரு. இன்னொருத்தர் 18ஆம் தேதி கொடுத்து, ஆமாம் 16 கொடுத்து 18 போடுறாரு. அதுக்கு அடுத்து சொல்கிறேன். இன்னொருத்தர் 19 கொடுத்து 21 போடுறாரு. அதுங்க 19 அன்னைக்கு ரெப்ரசன்டேஷனு தபால் அனுப்புகிறாங்க பாருங்க, போய் ஆஃபீஸில் சேர்ந்துருக்காது.
அதுக்கான ஒப்புதல் அட்டை கூட இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போட்டிங்கன்னா எந்த வழக்கும் அது விசாரணைக்கு வரத்துக்கு 2 நாள் ஆகும். உங்கள் வக்கீல் சொல்கிறப்பா இன்னும் நம்பர் ஆகலை அப்படின்பார். ஆனால் இந்த வழக்கெல்லாம் அன்றே நம்பர் ஆகுது, இந்த வழக்கெல்லாம். அப்போது இந்த கேள்விகள் இருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம இதை அதுக்கு அடுத்து என்னென்னாங்க, இந்த மாதிரி வழக்குகளில் வழக்கமான நடைமுறை என்னென்னா, ஒன்று இறுதி நேரத்தில் போடுறாங்க. இது வந்து ஒரு சென்சிட்டிவான கேசஸ் எல்லாமே. அதில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பை கொடுக்கப்படல, எப்படி கொடுக்க முடியும்? வாய்ப்புன்னா என்ன? கேட்கறது மட்டும் இல்லை, எடுத்து பூர்வமாக பதில் மனுவை போடுவதற்கான வாய்ப்பு. எந்த வழக்காக இருந்தாலும், இந்த வழக்கு என்பது அல்ல. எப்போ வேணும்னா அவரே சொல்கிறாரு, நான் எழுத்துப்பூர்வமாக போட போகிறது இல்லைங்க, நான் வாயில் தான் சொல்ல போகிறேன்னு சொன்னாலுடைய எந்த வழக்கிலும் இறுதி தீர்ப்பு, இடைக்கால உத்தரவு கொடுத்தா தேவையில்லை. இறுதி தீர்ப்பை கொடுப்பதாக இருந்தால் கவுண்டர் என்பார்கள். அவங்களுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு எதிர்த்தரப்பை சொல்லுவதற்கான மனுவை இல்லாமலே பண்ணுறாங்க. 1. 2, 3ஆம் தேதி இன்னைக்கு போகிறாங்க, அவங்களால அங்கே போய் ஏற்ற முடியல. ஏன்னா 144 போடுறாங்க. இப்போ அதுக்கு வேறு பேருங்க 163. அதுக்குள்ளே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். 144 என்றே நம்ம மக்களுக்கு புரிகிற பாஷையிலே சொல்லுவோம். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அந்த 144 உத்தரவை அவர் ரத்து பண்ணுறார். வழக்கே இல்லை. இன்னொரு 144 உத்தரவை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு போட வேண்டாமா? வழக்கு போட்டால் அந்த 144 உத்தரவை பிறப்பித்த கலெக்டரை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? அவரே இதில் கண்டெம்ப்ட்லேயே எடுத்து ரத்து பண்ணுறார். இவர் இன்னும் அடுத்து நான் சொல்ல வரேன் என்னென்னா, அடுத்து இப்போ அங்கே பக்கத்தில் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை இருக்குது. 1980லேருந்து இருக்குது கன்னியாகுமரியில். அங்கே வந்து அந்த கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டுக்கு இதே மாதிரி இங்கே மாதிரி வழிபாட்டுக்கு பக்கத்தில் திடீரென்று 1981 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திடீர்னு ஒரு முருகன் சிலை கொண்டு வரது முயற்சி இருக்குது. அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ரிமூவ் பண்ணுறாங்க. 81க்கு அடுத்து இப்போ 2025 அந்த இடம் புறம்போக்கு இடம், அரசு இடம். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் கொடுத்து ஒரு மனு கொடுத்து மனுவை வந்து மனுவில் உத்தரவு போடும்ல, அந்த இடத்துல மீண்டும் நான் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுன்றாரு. அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. அரசு இடத்துல அரசனுடைய எதுவும் அவங்களுக்கு பதிலெலாம் கேட்காம அந்த மாதிரி என்னென்னா உங்கள் ரெப்ரசன்டேஷனை பரிசீலனை பண்ணுன்றது வேற, பரிசீலனை பண்ணுறது இல்லை, நீ வை. அதுக்கு முன்னாடி எந்த பதிலெலாம் கிடையாது. அதுவும் அவசரமாக இப்போ போட்டிருக்காங்க. 26/11 அன்னைக்கு அதை போட்டிருக்காங்க. அந்த வழக்கு போட்டது 26/11 போட்டது அதே நவம்பரில். அதையும் பதிலாம் யாரும் போடல. அல்ல, அவருடைய போர்ட்போலியோ முடிய போது மீண்டும் அவருக்கு அதே கொடுத்துட்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் போடுறாரு. அப்போ அதனால் இதை வந்து அவருடைய இந்த முறை இருக்குது பாருங்க, இந்த முறையை தான் சொல்கிறேன். 2வது, எந்த ரிட்டில் உயர்நீதிமன்றம் அதுக்கான விதிகளை வகுத்திருக்கிறது. அந்த விதிகளில் நான் சொல்கிறேன், அந்த கவுண்டர் சொல்கிற பாருங்க, பதில் வாங்கிட்டு தான் தீர்ப்பு டிஸ்போஸ் பண்ணன்ட்டு, அதுக்கு மாதிரி ரூல் நிசிம்பாங்க கேட்டிங்கன்னா. அது வந்து அந்த பாஷை இருக்குல்ல, ஒரு லீகல் பாஷை, ரூல் நிசி இஷ்யூ அப்படின்னு தான் முதல்ல ரெக்கார்ட்லாம் அதெல்லாம் கால்ஃபார் பண்ணுவாங்க. அவர்கள்கிட்ட பதில் உரையை வாங்குவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 1 வாரம் 10 நாளில் இவர் இந்த உத்தரவுகளை போடுவது என்பது எல்லாவற்றிலுமே நடக்குது. 1. 2, இதுக்கு முன்னாடி 2 டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. முதல்ல இருக்கிறது இப்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு MM சுந்தரேஷ் அவர்கள் போட்டது. அவர் இப்போ கொலிஜியத்தில் வேறு இருக்கார். அவர் ஒரு மூத்த நீதிபதி, இன்னும் 1.5 வருஷம் இருக்க போகிறாரு அவர் கொலிஜியத்தில். இப்போ கவாய் அவர்கள் ரிட்டையர் ஆன உடனே கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி அவர் இங்கே டிவிஷன் பெஞ்சில் அவர் போட்ட உத்தரவு இருக்குது பாருங்கள். தயவு செய்து அந்த உத்தரவின் அதை ரொம்ப சின்ன உத்தரவு, இதான் ஒரு உத்தரவு, அதில் ரொம்ப தெளிவாக போடுறாரு, மத நல்லிணக்கம் தான் முக்கியம். இதே பிரச்சனை இல்லை, இதே திருப்பரங்குன்றத்தில், இதே கார்த்திகை தீபத்தில். அதனால்
இதில் கோயில் வருது. குறிப்பாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதுக்கு மாறாக செய்ய மாட்டோம் அப்படின்றத சொல்கிறார். படிக்கிறேன், நான் தயவு செய்து படிக்கிறேன். என்ன, it is for the temple authorities, again it is for the temple authorities to take appropriate action, certainly. இது முக்கியம். அடுத்தது ரெண்டாவது, certainly law and order is an issue to be kept in mind. இப்போ அவர் ஐயா சொல்கிறாரு, நீதிபதி சாமிநாதன், லா அண்ட் ஆர்டர்லாம் ஒன்று, அதெல்லாம் கவலையே இல்லை, ஏன் உத்தரவு அமுல்படுத்துறது தான் முக்கியம். அந்த ஊரில் ஒரு கலவரம் வருதுன்னா அதை பற்றி அவர் கவலை இல்லை. அந்த ஊரில் என்ன கேட்டிங்கன்னா அங்கே எந்த மக்களும், அங்கே திருப்பரங்குன்ற மக்களோ மதுரை மக்களோ இல்லைன்னா கூட இவர்கள் ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்கன்னா இவர் கேட்கல. சர்டைன்லி லா அண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ டு பி கெப்ட் இன் மைண்ட். ஆஃப்டர் ஆல் the object is to see that peace and tranquility is peace, is being maintained, and for the aforesaid purpose the onus is on the respondent. Thus the writ appeal stands disposed, observing temple authority will take appropriate action to see it communal harmony is maintained அப்படின்றாரு. இந்த தீர்ப்பை அடுத்து வரக்கூடிய இன்னொரு 2 நீதிபதிகள், இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறாருன்னா, யார், இந்த கல்யாண சுந்தரம் அமர்வு. இது கல்யாணம், இது வந்து MM சுந்தரேஷ் சதீஷ்குமார், இது கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன். இதை சொல்கிறாரு, இதை பாருங்க, த ப்ரெசன்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் லைட்டிங் கார்த்திகை தீபம் நியர் அதாவது குச்சிப்பிள்ளையார் கோயில், when the authorities as well as the representatives of the dargah is performed peacefully for the last few decades, there is no reason why such peace and tranquility maintained by both the communities should be disturbed அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேராவில் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் சொல்றா, அந்த நான் படித்ததை எடுத்து போடுறாரு. இவரை பொறுத்த வரையில் அதை பற்றியெல்லாம் அவருக்கு வந்து கவலை கிடையாது. நான் சொல்லுவேன்னா, அதாவது 2 பெஞ்சு சொல்கிறத அமல்படுத்துவாங்களா இல்லை, இவர் என்ன அதை பற்றி கவலையே இல்லை, அதை பற்றி பரிசீலனையே பண்ணல ஒரு தீர்ப்பில். நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே இப்போ ராஜா இருக்கார், நமக்கு அவரை பற்றி, அவர் வந்து பிஜேபி, அவர் அரசியல் அவர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அவர் சொல்லிட்டோம். மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு நியமித்த கவர்னர் ரவி இருக்கார், அவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரியும். இவங்க 2 பேரை பற்றி நம்ம கவலையில் விட்டுடலாம், அவங்க நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதி ராஜா போலவும் RN ரவி போலவும் செயல்படலாமா என்ற கேள்வியை இந்த முன்னால் நாங்கள் எழுப்புறோங்க. அவர் அந்த வரிசையில் நிற்கிறார் என்பது என்னுடைய ரொம்ப சீரியஸான என்னுடைய குற்றச்சாட்டாக இங்கே முன்வைக்கிறேன். ஆமாம், அதுக்கு அடுத்து இன்னொரு 2 விஷயத்தை உங்கள் முன்னாடி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே தான் இருந்தாலும் அவைகளையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு ஒரு 2 வழக்குகள்னா, ஒன்று நான் ஏற்கனவே சொல்லி முடிவு பொருளை, அதாவது கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதுவும் புறம்போக்கு இடம், 1980 எம்ஜிஆர் காலத்தில் 80-81 அங்கே முதலாக கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு பக்கத்தில் முருகர் சிலையை வைப்பதற்கு முயற்சி பண்ணி அது நீக்கப்பட்டது. இப்போ வழிபாட்டு இடங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, 47க்கு முன்னாடி ஒன்று இருந்தால் அதை விட்டுடலாம், இல்லைன்னா நீங்கள் தெருலாம் வைக்கக்கூடாது. இப்போ அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது. யார், மாவட்ட கலெக்டரோட அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது. அப்போது 81 போய் இப்போ 45 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனு கொடுத்து அதுவும் இதே மாதிரி 10 நாளில் கலெக்டர்கிட்ட பதிலே வாங்காமல் அந்த இடத்துல அந்த முருகன் சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. நான் இவரே அனுமதி கொடுக்குறாரு. எப்படி அதை, அதாவது விசாரிக்கவே தேவையில்லை, பதிலே போடல. அப்போ என்ன சொல்கிறாரு, இதை வந்து கொடுங்க அப்படின்னு போடுறாரு. இது ஒன்று. இன்னொன்று அடுத்தது முக்கியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று, அதுவும் இதே மாதிரி பிரச்சனை. என்னென்னா, அங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றுறது. எங்கே ஏற்றுறது, ஒரே ஒரு நபர், இதில் 4 பேர் போடுறாங்க, ரவிக்குமார் மாதிரி ஒரே ஒரு நபர் போடுறாரு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களின் பிரதிநிதி அவர் எப்படி சொல்ல முடியும்? இந்துக்களின் பிரதிநிதின்னு சொல்லணும்னா சிவில் சூட்டில்
அதுக்காக ஒப்புதல் வாங்கி போடணுங்க. நான் வந்து இது கம்யூனிட்டிக்காக நான் போடுறேன் அப்படின்றத சொன்னோம். அதை வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஆட்சேபனை இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இது என்னுடைய கிராமத்துக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நபர் இருக்கார் பாருங்க, அவர் சொல்கிறாரு. அதில் முக்கியமாக என்னென்னா, அவர் வந்து ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல இந்த தீர்ப்பில். இதுக்கு முன்னால் ஏன்னா அவருடைய தீர்ப்பை படிக்கும்போது தீர்ப்பில் எந்த இடத்திலும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததா இல்லை. ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம மேண்டமஸ் என்ற ரைட்டும்பாங்க. அதாவது மேண்டமஸ்னா ஒரு உத்தரவு கொடு. நீங்கள் ஏற்கனவே கேட்டு அரசு அதிகாரிகள் உத்தரவு கொடுக்க மறுத்தால் நீங்கள் கொடுக்கணும், போடணும். அதுக்கு முதல் மனு யார்கிட்ட கொடுக்கணும்? சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுக்கணும். அதிகாரி செய்யலைன்னா கோர்ட்டுக்கிட்ட வரணும். இவர் அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததாவே இதை சொல்ல. ரெண்டாவது, இந்த வழக்கை அந்த நம்பரை வச்சு சொல்கிறேன் நான். இதையும் தீர்ப்புன்ற வழக்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட 20-11 வாக்கில் போடப்பட்டு 28ஆம் தேதி ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகி 2ஆம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு வருதுங்க. 2ஆம் தேதி என்ன தீர்ப்பு? 3ஆம் தேதி இது என்னன்னா, இங்கே வந்து மவுடு கோயில்ன்றாங்க. அங்கே மவுடு கோயில் என்பதும் ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல கோயிலே இல்லை. இவரே சொல்கிறாரு. இவருடைய வார்த்தையிலேயே அதில் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கல்லு கூட இல்லை. இட் இஸ் நவ் ஃபுல் ஆஃப் புஷஸ். இந்த மத்து கோயில் மே நாட் பி எ ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்னா ஒரு கல்லு கூட இல்லை, கீழே அடி ஒன்றா இருக்கலாம், கல் இல்லை, ஒரு கோயில், ஒரு சிலை இல்லை. அங்கே வந்து ஃபுல்லாக புஷ்ஷஸ்ஸு. இந்த பிரச்சனைக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசு பேரிகேட் போட்டிருக்கு. அது ஃபுல்லாக புஷ்ஷஸ் இருக்குது. 21/7/2025 தாசில்தார் வந்து இந்த பகுதியில் யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு ரத்தாகலை. இவர் என்ன இதில் உத்தரவு போடுறாருன்னா, இதில் இங்கே வந்து 2ஆம் தேதி இன்னைக்கு உத்தரவு போடுறாரு. 3ஆம் தேதி இன்னைக்கு அந்த மவுடு கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றணும். இது வரைக்கும் மவுடு கோயிலுக்கு நிர்வாகம் கிடையாது, இந்த கோயிலே கிடையாது. அந்த கோயில் அந்த ஊர் மக்கள் யாரும் வரல. ஒரு குறிப்பு ஒரே ஒரு நபர் வந்து இப்படி ஒரு போடுறாரு. அவர் ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல. ஆனால் இதை வந்து இப்படி போடுறாரு. இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இந்த வழக்கிலே வந்து இதை வந்து கலெக்டரும் எஸ்பியும் எதிரி கட்சிகளாகவே இல்லை. இவர் போடுற உத்தரவுக்குள்ள 2/12/2025 நீங்கள் ஒரு நபர் அவருக்கு இருந்தாலொழிய அவரை கட்டுப்படுத்த அவருக்கு எப்படி தெரியும்? நீ 2ஆம் தேதி உத்தரவு போடுறாரு இந்த மாதிரி ஏற்றலான்ட்டு. அதே 2ஆம் தேதி அங்கே இன்னொரு பிரச்சனை இவரை பதிவு செய்கிறார். இந்த நீதிபதியை பதிவு செய்கிறாரு. அங்கே கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அங்கே அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அந்த ஊரில் பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே அந்த இது இருக்கு பாரு, மேரியோ அதை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க, சப்பரம். அந்த சப்பரத்தை கோயில் முன்னாடி வைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அங்கே அவங்க வந்து ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் சிவில் கோர்ட்டில் போய் டிகிரி வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு. தீர்ப்பில் சொல்லிவிட்டு 21 FIR அந்த ஊரில் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு அமைதியை காப்பாற்றணுன்றதுக்காக 2 நாள் அந்த ஊரில் 144 அந்த இடத்துல வந்து யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்றதுல இவர் வந்து இல்லை போய் ஏற்றுன்றாரு. இதில் கலெக்டரும் இதில் கட்சி கிடையாது, இதில் ஒரு எதிரி கிடையாது, பார்ட்டி கிடையாது, எஸ்பியும் பார்ட்டி கிடையாது. அப்போது அந்த என்ன பண்ணுறாரு, அது போய் ஏற்றுறது மட்டும் இல்லை, அது ஏற்கனவே எப்படி இருக்குது, புஷ்ஷஸ் இருக்குது. புஷ்ஷஸ்ன்னா புதர். அந்த புதரை எல்லாம் இவர் அகற்றிவிட்டு 2ஆம் தேதி இன்னைக்கு இந்த உத்தரவு, 3ஆம் தேதி அகற்றிவிட்டு அந்த கோயிலே இல்லாத இடத்தில் மவுடு கோயில் இவர் சொல்லக்கூடிய இடத்துல ஏற்றுறதுக்கு சொல்கிறாரு. அப்போது ஏற்கனவே 144 இருக்குது. அப்போது சொல்கிறாங்க 144 இருக்குன்ன உடனே 3ஆம் தேதி இன்னைக்கு கண்டம் போடுறான், நான் இந்த புஷ் எல்லாம் ரிமூவ் பண்ண உள்ள அப்படின்ன உடனே 3ஆம் தேதி 12 மணிக்கு எஸ்பியும் கலெக்டரும் பார்ட்டியே கிடையாது, 3:15 மணிக்கு வரணுன்றாரு. இது நான் என்ன கேட்குறேன், இதே நீதிபதி சாமிநாதன் நீதிபதி கிட்ட நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்குங்க.
இந்த 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 மாதிரியான வழக்குகள் தவிர்த்து வேறு எந்த வழக்கில் இந்த அவசரத்தை காமிச்சிருக்காங்க? இந்த மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லாத வழக்கில் இதோ இன்னைக்கே புள்ள பெற்றுக்கிறேன்னு எங்கே சொல்லியிருக்காரு? இங்கெல்லாம் அன்னைக்கே, அதான் 10 மாதம்லாம் கிடையாது, சட்டம்லாம் கிடையாது, பதில் மனு தேவையில்லை, வாதங்கள் தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்கிற மவுடு கோயிலில் இது வரைக்கும் ஏற்றப்பட்டதில்லை, கிராம மக்கள் வரவில்லை, ஒரே ஒரு நபர் வருகிறார். திருப்பரங்குன்றத்தில் ஒரு 4 பேர் வராங்க, அவங்க மனு கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டே வரதுக்கு முன்னாடி வராங்க, கடைசி 10 நாளில் வராங்க. ஏன்னா போனது காட்டு இது வரைக்கும் அங்கே ஏற்றதில்லை. இப்போ இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலை தாண்டி வேறு இடத்துல ஏற்றுறதில்லை. எந்த இடத்துல ஏற்ற வேண்டும் என்றதை தீர்மானம் பண்ணக்கூடிய அதிகாரம் கோயிலுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள், தலைமை குருக்கள் அத்தனை பேரும் இருக்கிற இந்த இடத்துல தான் ஏற்றணுன்றாங்க. அதன்படி தான் இந்த இங்கே ஏற்றப்பட்டிருக்கு. இது ஒன்றே இந்த நாங்கள் யாருமே நாங்களாம் போய் சொல்ல, அப்போ இந்த இடத்துல ஏற்றுன்ட்டு கோயில் அங்கே ஏற்றுது. அப்போ இதில் தலையிடுவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இவர் தலையிடுவது மட்டுமல்ல, தினம் தினம் போடுறாருங்க. இந்த கண்டெம்ட் வழக்கு 3ஆம் தேதி, அடுத்து 4ஆம் தேதி. 4ஆம் தேதி வந்து அந்த 144 வந்து கோஷ் பண்ணுறாரு. கோஷ் பண்ணிவிட்டு அதை சொல்கிறாங்க 4ஆம் தேதி நீங்கள் போய் ஏற்ற சொல்கிறாரு. கோயில் சொல்லுது கார்த்திகை தீபம் ஏற்றுறது ஒரு நாள் தான், திருவாண்டனவளை தீபம் 3ஆம் தேதி தான். நம்ம வீட்டில் 4 நாள் ஏற்றிக்கலாம், ஆனால் கோயிலில் ஏற்றுறது ஒரு நாள் தான். ஆனால் 2ஆவது நாள் இல்லைன்றாங்க. இல்லை ஏற்றுன்றார் இவர். அது 4ஆம் தேதி இன்னைக்கு அந்த 144 கோஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு போய் ஏற்றப்படல. 5ஆம் தேதி போடுறாரு. 5ஆம் தேதி அப்பீல் போடுறாங்க. 5ஆம் தேதி அப்பீல் போடும்போது பெஞ்சு வந்து 12ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்குது. பெஞ்சு ஒத்தி வைக்குது, அப்பீல் போட்டவங்க இல்லை. பெஞ்சு சொல்லுது 12ஆம் தேதி கேட்குறேன். ஏன்னா இன்னும் கூட சில அப்பீல் போடப்படுறதா சொல்லப்படுது, அதை சிலர் வந்து சொல்கிறாங்க, அதனால் உங்கள் வழக்கை அவர் கேட்கல. அப்போது 12ஆம் தேதி போடுற வழக்கை 9ஆம் தேதி போடுறாரு இவருடைய கண்டெம்ட்டை. இந்த கண்டெம்ட் என்பது குறைஞ்ச ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கொடுத்தா ஒரு மாதமாவது அவர் ஒரு 4 வாரமாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். இவர் இப்போ வந்து 9ஆம் தேதி போடுறாரு. 9ஆம் தேதி நேற்று போடுறாரு. 12ஆம் தேதிக்கு என்ன பண்ணணும்? 5ஆம் தேதி எதுக்காக தள்ளி போடுறாரு அவர்? 5ஆம் தேதி அப்பீல் என்ன ஆகுதுன்னு தெரியாது அவருக்கு. அவர் 12ஆம் தேதி போடுறது தெரியாது, அதனால் 9 போடுறாரு. அடுத்து 12 இருந்தோடனே 12க்கு அடுத்து தானே ஒரு தேதி போடணும். நேற்று எடுத்து என்ன பண்ணுறாரு? இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப அந்த மிக அராஜகமான தீர்ப்பாக இந்த 9ஆம் தேதி தீர்ப்பை நான் பார்க்குறேன். நீங்கள்லாம் இதில் நிச்சயமாக தலையிட்டு சொல்லணும். இந்த 9ஆம் தேதி போடுற இந்த தீர்ப்பில் அவர் நேற்று போடுற தீர்ப்பில் யூனியன் ஹோம் செக்ரட்டரியை கட்சியாக சேர்க்குறாரு. எதுக்கு ஏங்க? இங்கே திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு யூனியன் ஹோம் செக்ரட்டரி எதுக்கு? யூனியன் ஹோம் செக்ரட்டரியை சேர்க்கறதுக்கு கூட எப்படி சேர்க்குறாரு? எதிர் கட்சி மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருத்து கேட்க வேண்டாமா? இவர் யார்? அது மனுவே கிடையாது. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஒரே வார்த்தை, மனுதாரர்கள் ஆசைப்படுகிறார். யாரு? இந்த ஒரே வார்த்தைங்க. த பெட்டிஷனர்ஸ் பேர 21. The petitioner herein want to implement the union home secretary. ஏன் implement? என்னடா கோர்ட் இது? கோர்ட்டா இது? நான் கேட்குறேன், ஒரு மனு போட வேண்டாமா? அந்த மனுவில் உங்களை ஆட்சேபனை மேடம் தமிழ்நாடு அரசு ஆட்சேபனை சொல்லணும்ல. அதுக்கப்புறம் அதோடு இல்லை, இந்த என்டையர் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பேரலைஸ் பண்ணுறாரு. அதுக்கு என்ன சொல்கிறது? பேரலைஸ்க்கு, அதாவது செயலிழக்க செய்கிறார். அந்த நேற்று போட்ட உத்தரவில் 17ஆம் தேதி இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி வீடியோ கான்ஃபரன்ஸில் வரணுமா? சீஃப் செக்ரட்டரியும் ஏடிஜிபியும் வரணுமா? நான் சொன்ன அந்த திண்டுக்கல் கேஸில் 3ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ போட்டு 3:15க்கு நேராக வரணுன்றார். ஏங்க அந்த கார்டர் போய் சேருமான்னு தெரியாது. 3ஆம் தேதி உத்தரவு போடுறாரு காலையில். அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அதை ஆட்சேபனை பண்ணுறாரு. ஐயா அங்கே வந்து இது 144 தடை உத்தரவு இருக்குது, அங்கே ஒரு 21 எஃப்ஐஆர் ஏற்கனவே இருக்குது, அங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது, நான் உத்தரவு போட்டிருக்கேன். மவுடு கோயிலில் புஷ்ஷை கிளியர் பண்ணி கோயிலே இல்லாத இடத்துல யாரோ ஒருத்தனை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிச்சிருக்கேன். அதனால் கலெக்டரும் எஸ்பியும் 3:15 எப்படி வர முடியும்? திண்டுக்கல் அங்கேருந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருக்குது. அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. சப்போஸ் அங்கே வேறு ஊரில் இருந்தானே
எப்படி வருவாங்க? எனவே இவரை பொறுத்தவரையில் இந்த வழக்குகளில் அவர் கூடுதலாக அக்கறை செலுத்துகிறாருன்னு நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றுமே சொல்ல. இதே மாதிரியான அக்கறையை சப்போஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு 5 வருஷம் ஆச்சுங்க ரிட்டையர் ஆகி, எனக்கு பென்ஷன் வரல, இன்றைக்கே பென்ஷன் கொடுக்குறியா, கலெக்டர் கூப்பிடு, ஏன் தரல கேட்டிருக்காரா? நான் கேட்குறேன், நிச்சயமாக கேட்குறேன். நூற்றுக்கணக்கான இப்போ கண்டெம்ட் வழக்கு இருக்கிறது. இந்த கண்டெம்ட் வழக்கை தினம் தினம் போட்டு விசாரிக்கிறது எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸும்பாங்க, 1 மாதம் குறைந்தபட்ச அவகாசம் கொடுக்கணும், அதில் பதில் போடுவாங்க, அதுக்கிடையில் அப்பீல் போடுவாங்க. இப்போ 12ஆம் தேதி அப்பீல் இருக்குது, 12ஆம் தேதி அப்பீல் அடுத்து 100 நாளைக்கு தள்ளி போடப்படலாம், அதுக்கு அடுத்து ஆர்டர் ரிசர்வ் பண்ணப்பட்டு 1 வாரம் பொறுத்து தீர்ப்பு சொல்லப்படலாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. மீதி எல்லா வழக்குகளிலும் அவருடைய மற்ற கண்டெம்ட் வழக்குகள்லாம் அப்பீல் போட்டிருக்கோன்னா தள்ளி கொடுறாரு. அதான் சரியான நடைமுறை. அப்பீல் போட்டிருக்குங்க, எஸ், அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இட் இஸ் ஸ்டேட்டட் அப்பீல் இஸ் ஃபைல்ட் போஸ்ட் நெக்ஸ்ட் வீக். சார், அப்பீல் ஃபைல்டு நாட் எட் நம்பர்ட், ஒன்லி எஸ்ஆர் நம்பர், ஸ்டாம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஸ், போஸ்ட் நெக்ஸ்ட் வீக். சார், அப்பீல் நம்பர்ட் பட் நாட் லிஸ்டட், போஸ்ட் நெக்ஸ்ட் வீக். லிஸ்டட், ஜட்ஜ் ஹஸ் சீஸ் த மேட்டர், ஆர்டர் நோட்டீஸ், போஸ்ட் ஆஃப்டர் 3 வீக்ஸ் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த வழக்கை மட்டும் என்ன டெய்லி கேட்குற, என்ன இப்போ? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எச் ராஜாவும் ஆர்.என். ரவியும் அந்த வரிசையில் நீ நிற்கிறேன்னு சொல்கிறோம். யூனியன் ஹோம் செக்ரட்டரி இந்த வழக்கில் இம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லை, அது கூட ஒரு மனுவே இல்லை. மனு போடணும், மனு போட்டால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமான்றது. இவரே மனுதாரர் விருப்பப்பட்டார்கள், எப்படி வாய்மொழியாக விருப்பப்பட்டார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அது எல்லாமே இவர் பல வழக்குகளில் அவர் சூமோட்டு தான் எல்லாத்தையும் இம்ப்ளீட் பண்ணுறது. எனவே இது இப்போ எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் இருப்பதை கெடுப்பதற்கான முயற்சியில் எச் ராஜாவும் பிஜேபியும் இறங்குவது வேறு, அதாவது அரசியல். இதற்கு நீதிமன்றம் துணை போகக்கூடாது என்பது தான் நாங்கள் சொல்கிறது. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இதே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ள மற்ற நீதிபதிகள் இருக்காங்க. விக்டோரியா கௌரி பேரில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, ஆனால் அவர் நீதிபதியாக சுமார் 3 ஆண்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேரில் இந்த மாதிரிலாம் வரல. இவர் பேரில் இது மட்டும் இல்லை, நான் அதை மீண்டும் சொல்ல வேண்டான்ட்டு. கரூர் வழக்கில் இதே தான் பண்ணார். தீர்ப்பு எப்போ சொல்லுவார்? நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் சொல்லுவார். கரூர் வழக்கில், கரூர் வேறு ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு பிராமண சாமியார் இறந்துடுறாரு. அங்கே அவருடைய நிகழ்ச்சியில் சதாசிவ பிரமேந்திரன்ட்டு அதுக்கு ஆண்டுதோறும் அவருக்கு அங்கே அந்த பிராமணர்கள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட இலையில உருண்டா மோட்சம் போகலாமா? அதை எதிர்த்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. 2 நீதிபதிகள் அமர்வு இது மனித மாண்புக்கு விரோதமானது என்று தடை செய்கிறார்கள். 6 வருஷம் பொறுத்து ஒருத்தன் போடுறான், இவர் உருளான்றார். எப்போ? அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள். அடுத்த நாள் இதே மாதிரி மிரட்டி உருள வச்சுட்டார். அடுத்த அப்பீல் போட்டு அந்த உத்தரவு ரத்தாயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு யார் தெரியாதுங்க, மாரிதாஸ், அவர் தீர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு சிறந்த யூடியூபர் இல்லைன்னு எழுதியிருக்காரு. இல்லைங்க, அவர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு யூடியூபர் உங்களுக்கெல்லாம் நீங்கள் யார், நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கீங்களா? அவர் அந்த மாதிரி இல்லை, அவர் அவ்வளோ பெரிய புகழ் வாழ்ந்தவர் அப்படின்ட்டு. எஃப்ஐஆரை கோஷ் பண்ணுறது தப்பு இல்லை, அது அதிகாரம் இருக்குது. எஃப்ஐஆரை கோஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை கேட்கணும், பதில் போடணும். அதுவும் அன்றைக்கே கோஷ் பண்ணிட்டார் சுப்ரீம் கோர்ட்டு. அவர் உத்தரவு ரத்து பண்ணிடு. எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ் பற்றி. யார் மாரிதாஸ்? எச் ராஜா ஆர்.என். ரவி வரிசையில் வரவர், வேற ஒன்றும் நாங்கள் சொல்ல. அப்போது நாங்கள் மீண்டும் சொல்வது, நீ நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருப்பதில் ஆட்சேபனை இல்லை, நீதிபதி ஆனவுடன் நீ ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாது. நான் நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டாக இருப்பதில் ஆட்சேபனை இல்லை, நான் நீதிபதி ஆன ஒருபாடு நான் கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு முதலாளி வர கேஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுறதுன்றது நியாயம் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீதி சொல்லணும். எனவே இப்போ நாங்கள் அவருக்கு இப்போ தலைமை நீதிபதிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, குறைந்தபட்சம் அவர் இம்பீச்மெண்ட் ஆகுதா இல்லை ஆகலையா, அப்படி இல்லைன்னா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா குறைஞ்சபட்சம். அதோ டிரான்ஸ்ஃபர் முடிவெல்லாம் யார் எடுக்கணும்? டெல்லியில் தான் எடுக்கணும். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் கொலிஜியம் எடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, நான் சொன்ன பிரேமானந்தா வழக்கு கிருபாகரனுக்கு ஏற்பட்ட மாதிரி குறைந்தபட்சம் இந்த வழக்குகளை, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி, நான் சொன்ன இந்த வழக்குகளை
இவரிடம் இருந்து வேறு நீதிபதிகள், உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்மாங்க, தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒன்று அவரே விசாரிக்கலாம் அல்லது வேறு நீதிபதிக்கு மாற்றி போடலாம். சாதாரணமாக ஒரு ஆட்சேபனை இருந்தால் கூட அதை செய்யலாம். எனவே இதை செய்வது பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வாக அமையும் என்பது எங்கள் கோரிக்கை. தலைமை நீதிபதி செவிமடுப்பார் என்று நினைக்கிறோம். தலைமை நீதிபதிக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் சார்பாக, வழக்கறிஞர்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக அதில் எல்லாரும் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் இவர் வந்து அபிப்பிரதாம் வந்து பேசுகிறார்? நான் ஓய்வு பெற்ற அன்றே எல்லாருக்கும் அறிவிச்சேங்க ஹைகோர்ட்டில், அது பதிவு. இன்று முதல் ஓய்வு பெறுகிறேன். என்னுடைய தலைகள் எனக்கு எந்த விதமான இனிமேல் கட்டுப்பாடு இல்லை. நாளையில் இருந்து நான் இறக்கும் வரை கள செயற்பாட்டாளராக இருப்பேன். அதுதான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன். நன்றி.